சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். மட்டுமே போட வேண்டும் என்று ஸ்ட்ரிக்டாக 1919 சவுத் பாரோ கமிட்டி சொல்கிறது. ஆனால் இதற்கு மாறாக என்ன நடக்கிறது என்றால், அது மட்டும் இல்லை, அவர்கள் ஒரு இது சொல்றாங்க. அதாவது ஒருவன் ஏழையாக, ஒரு இந்து ஏழையாக இருப்பதனால் மட்டுமே அவர்களை பட்டியலில் போடக்கூடாது. யாருக்கு மரபு வழி தீண்டாமை இருக்கிறதோ, இந்த மரபு வழி தீண்டாமையால் சோசியல், எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக்கல், அதாவது சமூக பொருளாதார கல்வியில் தாழ்ந்தவர்களாக, எதன் மூலம் என்றால் இந்த நாடு இந்து மதத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. இந்த இந்து சமுதாயத்தில் மாடு என்பது புனிதமாக கருதப்பட்டது. இந்த மாட்டை உண்பவர்கள் புனிதமற்றவர்களாக கருதப்பட்டு இந்த சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், இழிவாக நடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு சமூக அங்கீகாரம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆதலால் இந்த சமூகங்களை மேம்படுத்துவதற்கு, மற்ற சமூகங்களோடு ஈக்குவலான ஓட்டிங் ரைட்ஸ் கிடைப்பதற்கு இவர்களை எஸ்சி என்ற ஆல்ரெடி எஸ்சி கிடையாது, டெப்ரஸ்ட் கிளாஸில் கொடுங்கள் என்கிறார்கள். இந்த வரையறைக்குள் தேவேந்திர குல வேளாண் சமூகம் என்றும் வந்ததல்ல. ஏனென்றால் நாம் பசுவை வணங்கக்கூடிய ஒரு சாதி. பசுவை வணங்கி மாட்டுப் பொங்கல் என்ற ஒரு தனி பொங்கல் நமக்காகவே உழவர் திருநாளாக இந்த தமிழ்நாட்டுக்கு கொடையளித்துள்ளோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அதுல போட்டிருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, உணர்வு ஒரு முக்கியமான விஷயத்தை 1932 லோக்கின் கமிட்டி சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, யாரும் இந்த டெப்ரஸ்டட் கிளாஸில் வர விருப்பமில்லை என்றால் அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களை உள்ளே போடாதீர்கள் என்று 1932 சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம போட்டுட்டோம். நம்முடைய முன்னோர்களுக்கு அப்ப இந்த மாதிரி மீடியாஸ் கிடையாது. என்ன நடக்குது, நம்ம சலுகை கொடுக்கிறார்கள் என்று எல்லோரும் எஸ்சி போட்டு, நம்ம சமூகம் மட்டும் இல்ல, சட்டநாதன் கமிஷன் நான் ஆதாரத்தோடு போட்டிருக்கிறேன். யாரெல்லாம் எஸ்சியில் எங்களை சேருங்கள் என்று கதறினார்கள் என்று இன்றைக்கு நம்ம இழிவாக பேசிய அத்தனை கள்ள சமூகம், மரப சமூகம், சிரட்டை என்கிறார்கள். நம்மளை பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா சிரட்டம் மாட்டுவீங்க, சிரட்டையில் இது குடிக்கிறீங்க அப்படின்னு. இந்த சமூகங்கள் எல்லாமே டெப்ரஸ்டா இருந்தாங்க, எல்லா சமூகத்துமே இருந்தார்கள். இவர்களை பிரித்து ஒரு சுழற்சி நடந்தது. அதன் பின் 1928 ஒரு அன்டச்சபிள் கிளாஸ் தனியா உருவாக்குறாங்க. இந்த எல்லாமே நீதி கட்சியின் காலத்தில் நடக்கிறது. 1930 ஜியோ நம்பர் 777 ஜூன் 1930 ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சி ஆட்சியாளர்கள் அன்று நம்மை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அன்டச்சபிள் என்ற கடைகளில் பல்லா என்கிற ஒரு உட்பிரிவு சப்காஸ்ட மட்டும் சேர்க்கிறாங்க. இந்த சேர்த்து அது 27 டிப்ரஸ்ல போட்டதுலயே நான் சொன்ன மாதிரி சீனிவாசன் பிள்ளை அதை எதிர்க்கிறார், அதை மறுக்கிறார். நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், உணவு பழக்க வழக்கம் ஆதி திராவிடத்திலிருந்து வேறுபட்டது, எங்களை இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல போட்டது மிக அருவருப்பாக இருக்கிறது, எங்களை வெளியேற்றுங்கள் என்று அவர் கூக்குரல் இடுகிறார். ஆனால் அதை சட்டை செய்யவில்லை அவர்கள். ஆனாலும் 30 போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1956 காக்காவிலேக்கர் கமிஷன் 57, 56, 58 காலங்களில் SC/ST கமிஷன் இருந்த காக்காவிலேக்கர் மிக தெளிவாக சொல்கிறார், இந்த எஸ்சிங்கிறதையே ஸ்கிராப் அவுட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா துணிச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் காமராஜர் காலத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்தது. எல்லோரும் எங்களை எஸ்சியில போட்டு எஸ்சிக்குரிய சலுகைகள் எங்களுக்கும் வேண்டும் என்று மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்தது. இதுல போட்டிருக்கேன் அத்தனை ஆதாரங்கள். மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்து அதன் காரணமாக காமராஜர் காலத்தில் ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுது, ஒரு ஜீவோ போடுறாரு. பிற்படுத்தப்பட்டவர்கள் அத்துணை பேருக்கும் எஸ்சிக்களுக்குரிய கல்வி சலுகைகள் அவர்களுக்கும் உண்டு என்று ஒரு ஆணை பிறப்பித்து அதை வெளியிடுகிறார்கள். ஆக இன்றைக்கு எம்பிசி பிசி எல்லாம் நம்மளுடைய சலுகைகளையே தான் அவர்களும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவன், பிரிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், எஸ்சி, தலித் என்ற லேபிள் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த லேபிளோடு நான் உங்களுக்கு சலுகை கொடுக்கிறேன் சொல்லி நம் மக்களை இன்று வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சலுகைகள் என்பது எங்களுக்கு மொத்தமாக நான் சொல்லல, எங்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கிற சலுகைகள் எங்களுக்கும் கொடு. இந்த இந்திய நாட்டு பிரஜைகளுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கிறதோ, ஏன்னா இன்னைக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, எஸ்சிக்கு மட்டுமா கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, எஸ்சிக்கு மட்டுமா கொடுக்குறாங்க, காலில் செருப்பு போட, அதாவது கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் 282 ஸ்கூல்ஸ் அவர்களுக்கு கொடுத்த அந்த சலுகைகள் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியாவது போயிருக்க கூடாதுன்ற மாதிரி நம்மை விட அதிகமான சலுகைகள் அவர்கள் தான் அனுபவிக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நோட்டு புத்தகத்தில் இருந்து, பேனாவில் இருந்து, பென்சிலில் இருந்து, கிரையான்ஸ் என்று சொல்லக்கூடிய கலர் பென்சிலில் இருந்து, காலில் போடுகின்ற செருப்பு, பாடல் பள்ளிகள், சிறு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள். அவருடைய ஹாஸ்டல்ஸ் பாத்தீங்கன்னா, எஸ்ஐ ஹாஸ்டல்ல நம்ம மக்கள், நம்ம இளைஞர்கள்லாம் புளிச்சோறு சாப்பிட்டு கிடந்தாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா பிசி ஹாஸ்டல் அவர்களுக்குரிய மெனு அது போட்டிருக்கு, என்னென்ன உணவு சாப்பிடணும், முட்டை என்ன, கோழி கறி என்ன, மீட் ஆட்டுக்கறி என்னன்னு சொல்லி மெனு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் அதுல போட்டிருக்கேன், இந்த மெனு எல்லாம் கூட இதுல போட்டிருக்கேன். சிட்டிசன் சார்ட்டர் என்று சொல்லக்கூடிய எஸ்சி அல்லாத ஜெனரல் கேட்டகரி இவர்களுக்கெல்லாம் என்னென்ன பிசி மக்களுக்கு என்னென்ன மாதிரி சட்டையை அயன் பண்ணுவதற்கு கூட இவர்களுக்கு உண்டு. வக்ஃபோர்டு இது வண்டியர் நல சங்கத்துக்கு அவர்களுக்கு முன்னேற்றுவதற்கு, ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனியாக கள்ளர் முன்னேற்றுவதற்காக கள்ளரும் மரபரும் இருந்து அவர்களுக்கு IAS கோச்சிங், எப்படி மேடை பேச்சு பயிற்சிகள், இதெல்லாம் கூட இதுல போட்டிருக்கேன் என்னுடைய புக்ல. இதெல்லாம் எடுத்து சட்ட இதெல்லாம் வந்து வாயிலை உருட்டுறது கிடையாது, எல்லாமே ஆவணங்கள் பேசும். அத்தனையும் இத்தனை சலுகைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் அப்ப வந்து என்னை மட்டும் எஸ்சி என்கிற லேபிள் நான் எனக்கு எந்த வரையறைக்குள் வராத நம்மை போட்டிருக்காங்க எங்களெல்லாம். அதனால நான் கேட்கிறது என்னன்னா, நாங்கள் அக்ரிகல்ச்சர் இன்றைக்கு சமூக பொருளாதார கல்வியில் எல்லா பிசி எல்லாருமே வந்து இருக்காங்க, உயர்வானவங்க இருக்காங்க, தாழ்வானவங்க இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க. ஆனால் எங்களே வேளாண் சமூகம், அதாவது இடபிள்யூஎஸ் என்று பொறுக்கி எடுத்த வார்த்தைகள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பது 10% அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று ஒரு 10% கொடுத்திருக்கிறாங்க. மித்த 40% மத்திய வேலைவாய்ப்பு காத்தாடுது. அதை அனுபவிப்பவர்கள் மிக மிக சொற்பமான சாதிகள் தான் அனுபவிக்கிறார்கள். நான் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர்ல நம்ம என்ன சொல்றோம், எக்கனாமிக்கலி வீக்கர் அக்ரிகல்ச்சரல் செக்ஷன் என்று நாடு முழுவதும் ஒன்றை உருவாக்கி எங்களை வேளாண்குடி மக்கள், பொருளாதாரத்தை வீழ்ந்த வேளாண்குடி மக்கள் என்று அந்த சலுகையை கூட நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். ஏன் என்று தலித் என்ற ஒரு பட்டத்தை நாங்கள், எங்களுக்கு தேவையில்லாத பட்டத்தை நாங்கள் சுமக்க வேண்டும் என்கிற இதை வந்து நான் கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்லாத லோக்கல் கமிட்டி சட்ட ரீதியாக நாம கேட்கிறது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரகாரம் என்னுடைய அடிப்படை உரிமையை நான் கேட்கிறேன். அடிப்படை உரிமையை கொடுக்க முடியாது என்ற ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி என்னால் கொடுக்க முடியாத உங்களுடைய சோசியல் எக்கனாமிக்கல் இதை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இதிலேயே தொடரட்டும் என்று இந்த தமிழக அரசு சொல்வதற்கு உரிமை இல்லை. 5 வருடம் இந்த நாட்டை ஆள வந்த நீ எனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால் நாம் வந்து இந்த லோக்கல் கமிட்டி 1964 இந்த கிளீனா என்ன சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாங்க, 57 58 காக்கா கலைஞர் கமிஷனை அவர் சுட்டி காட்டி, இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் a cashless or classless society, ஒரு சாதியற்ற, ஒரு ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த எஸ்சி இந்த ஓபிசி கூட எடுத்துட்டு மெரிட் எக்கானமி பேசிஸ், பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் தகுதிக்கான அடிப்படையிலும் இதை மாற்றுங்கள் என்று வருடா எல்லாரையும் வெளியேற்றுங்கள் என்கிறார். இது என்னுடைய அடிப்படை உரிமை. ஏன் இந்த மத்திய மாநில அரசுகள் செய்யவில்லை என்பது என்னுடைய கேள்வி. இதை போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் இதுல கொடுத்திருக்கிறேன். இதனுடைய விலை 350 ரூபாய். இந்த புக் இந்த வெளியில இருக்குது, வேண்டும் என்பவர்கள் நீங்கள் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். வாய்ப்புக்கு